அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரூட் 2 ஏன் இர்ரேஷனல் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷ்னல் நம்பர்னா எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஒரு இன்ட்யூட்டிவாக. ரேஷ்னல் நம்பர் அப்படின்றத இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எழுதலாம். அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ஒரு நேச்சுரல் நம்பர். ஆனால் டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 3, 5 3 ஃபஸ்ட் மேலே இருக்க 0 அலோவ் பண்ணலாம். ஆனால் 5 இருக்க இடத்துல 0 அலோவ் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ரைட் சைடில் இருக்கிறது பாருங்கள். 13/1. இப்போது அது 13 தான் இருந்தாலும் அந்த ஃபார்மேட்டில் சொல்லலாம். இப்படி எல்லா நம்பரையும் எழுதக்கூடிய நம்பர் எல்லாமே ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்மலான கேள்வி என்னென்னா, எல்லா நம்பர் அதாவது புள்ளி வச்ச நம்பர் டெசிமல் நம்பர்ஸ் கூட இப்படி எழுதலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 இதை நம்ம 3/2 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஒரு சில இந்த நம்பர் பாருங்கள் 0.333 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதை கூட நம்ம 1/3 2/6 இல்லைனா 3/9 இப்படி எழுதலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/3க்கும் 2/6 3/9 இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3க்கு 1 இந்த நம்பர் 1 3 இது ரெண்டுக்குமே காமன் டிவைசர் எதுவுமே கிடையாது. ஆனால் 2/6 பார்த்தீங்கன்னா 2 காமன் டிவைசர். அதாவது 2 2வையும் டிவைட் பண்ணும், 6ஐயும் டிவைட் பண்ணும். ஆனால் எல்லா ரேஷ்னல் நம்பரையும் இப்படி யூனிக்காக, அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டர், அதாவது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டுக்கும் காமன் டிவிசர் இல்லாமல் எழுதலாம். இந்த எக்ஸாம்பிளில் 1/3. இப்போ நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இதையும் நம்ம ஃப்ராக்ஷனாக எழுத முடியுமா அப்படின்னு. நம்ம அப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். அதாவது mn. ஆனால் இந்த m என்னன்னு நமக்கு தெரியும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம அசம்ஷனும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்முக்கும் என்னுக்கும் காமன் டிவைசர் கிடையாது. அதாவது போன ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 2/6 இருக்கிறத 1/3 எழுதலாம். அதாவது காமனான இதை எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணால் ஈக்குவல் தான். அதனால் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா m²/n² 2 அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா m² அப்படின்றது 2 டைம்ஸ் n². ஏன்னா இன்னொரு சைடு அந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா m ஒரு m² பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பர். ஏன்னா 2 டைம்ஸில் மல்டிப்ளை ஆகுது. அப்போ அதோட ஸ்கொயர் ரூட்டும் ஒரு ஈவன் நம்பராக தான் இருக்கணும். ஏன்னா ஆட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஈவன் நம்பர் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 3யும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு 9 வருது. ஆனால் இப்போ இன்னொரு ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கோங்க 64 8யும் மல்டிப்ளை பண்ணால் 64. ஆனால் 8 ஒரு ஈவன் நம்பர். அதே லாஜிக் படி நம்ம எம்மையும் ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அதை ஒரு 2k என்னன்னு நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு ஈவன் நம்பர் குறிக்கிறதுக்காக நம்ம ஒரு 2k அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது இந்த 2 = m²/n² அந்த ஈக்குவேஷனில் எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 2n² = 4 டைம்ஸ் k² அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் அட்டைன் பண்ணலாம். இப்போ அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா n² உங்களுக்கு ஒரு ஈவன் நம்பர்
அப்படின்னு தெரிய வருது. அதனால் எண்ணும் வந்து ஒரு ஈவன் நம்பர் தான் அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணலாம், போன அந்த எம்முக்கு ரீசன் பண்ண மாதிரியே. இப்போ பாருங்க, இப்போ வந்து என் ரெண்டுமே வந்து ஒரு ஈவன் நம்பர். அப்போ வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரு காமன் டிவைசர் இருக்குது, 2 அப்படின்னு. இப்போ இது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எம்முக்கும் என்னுக்கும் காமன் டிவைசர் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணோம். இப்போ வந்து அந்த அசம்ஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம உண்மையாலுமே நம்ம என்ன அசியூம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து ரேஷ்னல் அப்படின்னு அசியூம் பண்ணோம். அது ஃபால்ஸாக இருக்கணும். நன்றி.